தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். என்ன பார்க்கலாம்? ஒரு ஆள் மன அழுத்தத்தோடயே இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க, என்ன உங்களுக்கு மன அழுத்தம் அப்படின்னா, கடந்த காலத்திலேயே வாழ்ந்து கொண்டே இருப்பார். கடந்த காலத்திலே இருப்பார். என்னன்னு கேட்டா, எனக்கு சரியா அப்போ வேலை இல்லை, அப்போ நான் கஷ்டப்பட்டேன், அப்போ எனக்கு மிகப்பெரிய ஒரு குடும்பம், அப்போ எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது, அப்போ என்னை யாரோ திட்டாங்க, இப்படியே இருப்பான். அவன் எப்பொழுதுமே கடந்த காலத்திலேயே இருப்பதால் அவன் மன அழுத்தத்திலேயே இருப்பார். இன்னொருத்தர் என்னன்னா, மனம் பதட்டத்தில் இருப்பான். என்னன்னு கேட்டா, வயசாச்சு, எதிர்காலத்துல என்னை யார் பார்த்துப்பாங்க, எனக்கு என்னுடைய வருமானத்து போதுமா, எதிர்காலத்திற்கு ஆரோக்கியமாக இருப்பேனா, பிள்ளைங்க பார்த்துப்பாங்களா, இப்படின்னு நிறைய இந்த பதட்டப்படுபவன் எதிர்காலத்தில் இருப்பவன். இன்னொரு ஆள் என்னன்னா, நல்ல அமைதியா சந்தோஷமா ரொம்ப ஆனந்தமா, நான் நல்லா இருக்கேன், நான் ஆரோக்கியமா இருக்கேன், நான் ஏன்னு கேட்டா, அவர் யார் என்றால் நிகழ்காலத்தில் வாழ்பவர். நிகழ்காலம் மட்டும்தான் நம்முடையது. நிகழ்காலத்தில் வாழ்ந்த நொடி இதுதான் நம்முடையது. நிகழ்காலத்தில் வாழ்ந்தோமானால் மன நிம்மதியுடன் எப்பொழுதுமே இருக்கலாம். நாம் மன அழுத்தம் இல்லாமலும் பதட்டப்படாமலும் இருக்க வேண்டும். அதாவது நிகழ்காலத்தில் வாழ வேண்டும் அமைதியாக. எல்லாருக்கும் ஆசை தானே, சந்தோஷமா இருக்கணும் ஆசை தானே. அப்ப நிகழ்காலத்தை மட்டுமே யோசிப்போம், நிகழ்காலத்தில் மட்டுமே வாழ்வோம். இந்த நொடி என்னுடையது, இந்த நொடியை நான் எப்படி உபயோகம் உள்ளதாக செய்வேன் அப்படின்ற நம்ம பார்த்துக்கணும். ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருப்போம் இல்லையா? வருங்காலத்தை பத்தி யோசிப்போம், கடந்து போன காலத்தை பத்தி யோசிப்போம். அது எல்லாவற்றையும் ஒதுக்குப்புறமாக தள்ளிவிட்டு நிகழ்காலத்தில் வாழ வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னா, தொடர்ந்து தியானம் செய்யும் பொழுது நமக்கு ஒரு ஞானம் வரும். ஏன் கேட்டால், முடிந்து போனதை நினைக்கும் பொழுது மன அழுத்தம் தான் வருகிறதே தவிர எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. வரப்போவதை பற்றி பயமும் தேவையில்லை. இந்த நாள் நன்றாக இருக்கட்டும், இந்த நொடி நன்றாக இருக்கட்டும் அப்படி என்று வாழணும். அப்படின்னா தொடர்ந்து தியானம் செய்யுங்கள், தியானம் செய்யுங்கள். மனதை ஒரு எண்ணமற்ற நிலைக்கு கொண்டு போங்க. புத்தகங்கள் வாசியுங்கள். இந்த புத்தகங்கள் வாசிக்கும் பொழுது நாம் அந்த ஆசிரியருடன் நம்ம என்ன ஒரு கனெக்ட் ஆயிடுவோம். நிறைய ஞானங்கள் பிறக்கும். மனதில் வேற எந்த சிந்தனைகளும் வராது. நல்லதை மட்டுமே நினைப்போம், நல்லதை மட்டுமே செய்வோம், நல்லதை மட்டுமே பேசுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம், ஆனந்தமாக வாழ்வோம். தொடர்ந்து தியானம் செய்வோம். நன்றி.